செங்கப்பாடி போகிறோம். அது இந்த ரூட்டில் வந்து வந்தால் ஷார்ட்டுன்னு சொன்னதுனால இங்கேருந்து இப்படி போகிறோம். போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரப்பனோட தொடர்பில் இருந்த ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் வந்து உங்கள் தங்கச்சி அழகான பொண்ணாக இருந்தாலும் அவருக்கு சொல்ல மாட்டார் அப்படின்லாம் சொன்னேன். அந்த அர்ச்சனை மையம் வந்துட்டாங்க, அவர் கொண்டுட்டேன். வீரப்பனுக்கு இவரை கொல்லணும்னு எதனால் மோட்டிவேஷன் வருது? எப்படிங்க வீரப்பண்ணு எதனால் வந்து டிசிஎம் சீனிவாசை கொல்லணும்னு நினைக்கிறாரு? எதனால் கொண்டாரு? எதனால? அதுதான் மாறி மேலே அது ஒன்று தான் காரணம். அதுதான் முன்ன நம்ம சீனிவாச ஜாயபுரம் ஊரில் கடை நோட்டை எடுத்து போயிட்டார். அதெல்லாம் அவர் தான் சொல்கிறேன், அவர் கடவுளுங்க. அவர் செத்தான் போயிட்டார். அவர் மாதிரி நான் ஆஃபீஸுக்கு இந்த கர்நாடகாவிலையும் பார்க்கலான்னு தமிழ்நாட்டில் வச்சுட்டு அப்படி அவனை விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு போட்டி வந்து தான் கொண்டாரு. மீதி வந்து அவர் 5 நயா பட்சம் அந்த ஊருக்குள்ளே வாங்கவும் இல்லை. அவர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போனாங்க. சும்மா இல்லை. கோட்டையூர் மாதையன் வகையரா அவங்கள கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? கோட்டையூர் மாதையனும் இவனுங்க ஆப்போசிட் ஆகிப்போச்சு சார். அவங்களும் ஆனை வேட்டைக்காரு, இவங்களும் ஆனை வேட்டைக்காரு. அவங்க வந்து ஆனை நீ சுட்டு வச்சுருந்தா கொம்பு கிடச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கோட்டையூருக்காரு வீரப்பன் அடித்தா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி பிராடுங்க. அதனால் சிலர் இப்போ இதுலேயுமே பிராடுவாங்க. நம்ம பொய்யெல்லாம் பேசலை பாரு, கோப்பெல்லாம் கூட கேட்டுக்கோ. நம்ம பொய் பேச்சு நான் வாழறது என்றைக்குமே இல்லை. அவங்க எதை இப்போ நீங்கள் சம்பாதிக்க இப்போ அங்கேருந்து வரீங்கன்னா இப்போ இதை நாம் வாங்கி பண்ண முடியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற உங்களுடைய சம்பளத்துக்கு வரீங்க. நாம் என்ன பண்ணணும்? நாம் இருக்கிற வேலையை தானே செய்யணும். இதே மாதிரி வாங்கணும்னா எண்ணத்துக்கு போய் வாங்குவோம் அப்படின்ற ஒரு பொறாமைகள் வச்சு தான் அவங்க வந்து சுட்டுறது. விட்டா அவங்க நாட்டையே அழிச்சு விடுவாங்க அப்படின்னு இல்லைன்னா சொல்லலாம். அதுக்குன்னு சொந்தக்காரங்களேவா அப்படி பண்ணுவாங்க? எப்படிங்க சொந்தக்காரங்களேவா அந்த மாதிரி கொலை பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். எந்த சொந்தக்காரங்க? அவர் வீரப்பன் அவர் சொந்தக்காரங்க தானே, அவங்க பங்காளி தானே? சொந்தக்காரங்க. அவன் ஐயனை மட்டும் பிள்ளைக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதில் வந்து சீச்சக்காயெல்லாம் வச்சுட்டாங்க அரைச்சி. அதை அவன் சாப்பிட்டு மென்று பார்க்க போகும்போது சீச்சக்காய் நிற்குது. அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சிக்கிட்டான் சாப்பாட்டில். அதனால் இவங்க வந்து இன்னும் சாப்பாட்டில் மறந்து வைக்கிறான்னா இவங்க ஏன் எதை வேணாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சுடுறதுல மண்ணானுங்க, துப்பாக்கியெல்லாம் சுடுறதுலாம் வேறானுங்க, வேற பண்ண விட. அதனால தான் சரி இவங்களை விடக்கூடாது, அதுலேருந்தே தொடர்பு வந்துருச்சாங்க. வீரப்பனை விட கோட்டையின் மாதையின் ஏன் ஒன்று அதெல்லாம் வந்து வேறு பின்னாலே முடியாது, மாறு பின்னாலே முடியாது. அவன் எல்லாம் துப்பாக்கி ட்ரைனிங்கெல்லாம் நம்ம இதுங்க. அவன் தான் பாதிச்சவங்கெல்லாம் விடக்கூடாது, அழிச்சு பண்ணணும்னு தான் அழிச்சது. இப்போ மாயார்னா முதுமலை காட்டு பகுதிகள்லையும் இருக்கிற யானைகளை சுடுறப்போ நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. முதுமலை அங்கெல்லாம் நான் முதுமலைன்னு தெரியாது. மாயாரும் முதுமலை ரொம்ப மாயார் அந்த மாயாரெலாம் கேஸ் முடிஞ்சது, கேஸ் க்ளோஸ் பண்ணது யார்? எந்த வக்கீல் உங்களுக்கு வாதாடினார்? வக்கீல் எனக்கு பேர் தெரியாதுங்க. அவர் மைசூர் மல்லிகார்ஜுனன். தெரியும் மல்லிகார்ஜுனன். அவன் கொலைக்காலங்க. அவர் தான் என் கேஸவே, அந்த தினேஷ் கேஸு, இந்த மல்ற கேஸு எல்லாம் அவர் தான். மகாராஜன் தினேஷ் கேஸில் எதுக்கு உங்களை இது பண்ணாங்க? எங்களை இல்லைங்க, சிலர் பேர்த்து போட்டுக்கிறாங்க. அதில் 27 பேரும் என்னமோ அதான் சம்மந்தப்பட்டவங்க. அவங்க அன்றைக்கி சேலம் போனாங்களே அந்த குறிப்பு. தினேஷை ஏட்டான்னா அவர் முருகேசன்றவரும் அந்த கேஸில் இருந்தார். 24 என்னமோ நம்பர்னு சொன்னாங்க. எந்த தினேஷ்? முருகேசன், பரிசல் மஞ்சிட்டு முருகேசன் பள்ளத்துக்கு வந்தானுக்கிறோம். வேற நீங்கள் இருக்கிறப்போ உள்ள ஜிசிஎஃப் சீனிவாஸ் அங்கே ஜெயிலுக்கு வந்திருக்காரு, மைசூர். ஆமாம் வந்தாருங்க. இங்கே பொங்கல் வச்சாங்க, பொங்கல்னு சொல்கிறாங்க. அந்த பொங்கலை எடுத்துக்கிட்டு ஒரே அடியாக மைசூர் ஜெயிலில் 21 பேர்த்துக்கும் உள்ள அன்னத்தானம் கொண்டாந்து எங்களுக்கு கொடுப்பாரு. சும்மா இல்லை, வேறு எவரும் எந்த ஆஃபீஸருமே கொண்டாட மாட்டாங்க.
அதான் சொன்னேன்னு நீ செயலில் இருக்கும்போது சுட்டுக்கிட்டாங்களா? ஆறா இது அவர் இப்போ தான்ப்பா சுட்டான் சீனிவாசன் சாயப்பில் கிழமெல்லாம் வந்துட்டான். வந்ததுக்கு பின்னால் தான் சுட்டார். அவர் ஒரு இது என்னன்னாங்க வீரப்பனை சுடணும் உள்ளே போட்டு பண்ண 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணிவிடுவார். அவர் வயசாகிறாராட்டங்குது சரண்டர் பண்ணி நாம் வீரப்பனால் வந்து பாதிக்கப்பட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டாக போட்டுக்கிறாங்கள, அதனால் நல்லது சரண்டர் பண்ணி இந்த அவர் காட்டாண்டியே நாங்கள் சாப்பாடு பண்ணிகிட்டு இருப்போங்க. அந்த இதெல்லாம் வந்துங்க அந்த காட்டிலையும் நான் பண்ணையம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமாக அவர் பண்ணார். ஏதோ ஒரு வேலையில் சேர்த்தலாம்னு தான் அந்த ஐடியா போட்டாங்க. 10 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் 10 லட்ச ரூபா ஆனாலும் அவர் விடுறதில்ல. அங்கங்கே அப்படி பணத்தை அள்ளி கொட்டி அந்த ஆளை கொண்டாந்துருப்பாங்க. கொண்டாந்து காட்டில் வச்சுருப்பாங்க. அங்காரம் ஏறி போய் அங்கே ஆஃபீஸில் உங்களை வந்தால் சுட்டு போடுறது, தம்பி வந்தால் சுட்டு போட்டேன் அப்படிங்க. ஏன்னா கோட்டையர்கால சுடுறது நல்லது. சொல்லலைன்னா வீரப்பனை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னையே உங்களை கொண்டு இங்கே முகாமில் வச்சுருந்தாங்களா, கேம்பில் வச்சுருந்தாங்களா? கேம்பில் இருந்துங்க 1 மாதம். எங்கள் மாதேஸ்வரம் இல்லைங்களா? இல்லைங்க, இங்கே படிக்கணுங்களா இந்த நகரத்துலையா? செங்கப்பள்ளி. செங்கப்பள்ளிங்க தாய்புரம் 3 அவர் சாப்பாடை கொடுப்பாரு. நாங்கள்லாம் செஞ்சு ஒரு 10-20 பேர் சாப்பிடுவோம், வர்றவங்களுக்கும் போடுவோம். இங்கே 1 மாதம் தாங்க. நீங்கள் ரிமாண்ட் ஆனது யார் ரிமாண்ட் பண்ணாங்க கோர்ட்டில் கேஸில்? டிசிபி சீனிவாசன் இருக்கப்போ ரிமாண்ட் ஆகிட்டீங்க? அவரே தான் கொண்டு போய் ஒப்படைச்சார். 21 பேரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொள்ளை காலத்தில் போய் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு. அப்போ நீங்கள் காமராஜ்பேட்டை கோவிந்தன் போன டைமில் நீங்கள் போயிருக்கீங்க? காமராஜப்பேட்டை அவங்க அப்பா எல்லாம் போனோம். கொள்ளை காலத்து கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க மேஜிஸ்ட்ரேட்கிட்ட. அப்புறம் எங்களை நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே எல்லாம் பேரை கேட்டாங்க. சொன்ன உடனே அவர் மேஜிஸ்ட்ரேட் எழுதிக்கிட்டு சரி மைசூர் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சக்கில் அகமது இருந்தார்ல? சக்கிலமாக இருந்தார். மைசூர் கொண்டு போகிறோங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் உடனே ஜீப்லேயே 3 ஜீப்பு கொண்டு போய் 3 ஜீப்பில் கொண்டு போய் விட்டார். அங்கே உங்களுக்கு எதுவும் சித்திரவதை எதுவும் பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த இதெல்லாம் அதெல்லாம் சும்மா அடிக்கிறது உதைக்கிறதுலாம் இல்லை. வேணா சாய்ப்பு இல்லைன்னா அடிக்கிறது உதைக்கிறதுலாம் தெரியாதுங்க. யார் சீனிவாஸ்? அவர் இல்லைன்னா அடியும் கிடைக்கும், பாதி சுட்டும் போடுவாங்க. அதுதானே உண்மை. உங்களை என்ன காரணத்துக்காக கொண்டு போய் சரண்டர் பண்ணுறாங்க? என்ன காரணத்தினால அவர் வந்துங்க வேறு பஞ்சாயத்தில் சேர்ந்த இன்னி வந்து உன்னை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் விட்டு உன்னை ஜாமீன் பண்ணி கூட எடுத்து வந்து வெளியில் நாட்டில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எய்மில் தான் கொண்டு போய் விட்டார். டிசிபி சீனிவாஸ் வந்து இங்கே கோயில் வேலை நடக்கிறப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்க? அங்கே இருக்கிறோம். கோயில் வேலை நாங்கள் செய்கிறோங்க. ஒரு 20 பேர் மொத்தம் வந்து ஒரு ஆள் கொடிக்கு கொஞ்சராஜின்ற ஆள் ஒரு ஆளுங்க. அவர் சாயப்பர்கிட்ட இருக்கும்போதே காய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு கிணத்துல ஒரு செட்டு வச்சுட்டாங்க. அதை வைக்கும்போது இன்னொரு பையன் மணி பையன் ஒரு புதூர்கார பையன் அவன் கண்டுபிடிச்சி இப்படின்னு சொன்னான். சொல்லும்போது அப்போ சட்டு காய் ட்ரெஸ் எடுத்து போகிறவன் துப்பாக்கி கொடுவானா, இவன் எடுத்து போயிடுவான் அப்படின்ற எய்மில் தான். அப்புறம் அவர் ஐஜி இங்கே இருந்தார், மைசூர்லேருந்து இங்கே வந்து கேம்பில் இருப்பார். ஒரு நாளைக்கு இருப்பார், ஒரு நாளைக்கு போயிடுவார். பேருங்க? பேர் அவர் பேர் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் அவர் இருந்துக்கிட்டு என்னன்னாரு, இன்னும் வந்து இவங்களை இங்கே வச்சிடக்கூடாது சீனிவாசன், நீ கொண்டு போய் இவங்களை கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிட்டு அப்படின்னு அப்போ அதனால தான் கொண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட இருந்திருப்போம்.